திருமணமான 9 மாதங்களிலேயே விபத்தில் கணவரை இழந்த கர்ப்பிணி. கணவர் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்த நிலையில் அவரது உறுப்புகள் பிறருக்கு வாழ்க்கை தர அவரது மனைவி எடுத்த முடிவு அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. மேலும் நிறைமாத கர்ப்பிணி கணவனின் உடலை பார்த்து கதறி அழும் காட்சி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மகளத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் பழனிவேல். இவருக்கு கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு ஐஸ்வர்யா என்ற பெண்ணுடன் திருமணமானது. சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த பழனிவேல் தனது தம்பியின் திருமணத்திற்காக சொந்த ஊரான அம்மகளத்தூர் கிராமத்திற்கு கடந்த வாரம் தனது கர்ப்பிணி மனைவியுடன் சென்றுள்ளார். இந்நிலையில் திருமணம் முடிந்த மறுநாள் தனது மனைவியை ட்ரெயினில் சென்னைக்கு அனுப்பிவிட்டு பழனிவேல் தனது இருசக்கர வாகனத்தில் சென்னை நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது கிளாம்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது பழனிவேலின் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயம் அடைந்த பழனிவேல் அருகில் உள்ள SRM மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 3 நாட்கள் அனுமதிக்கப்பட்ட பழனிவேல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மூளை சாவு அடைந்ததாக மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தனது கணவர் பழனிவேல் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது மனைவி ஐஸ்வர்யா முன்வந்ததை அடுத்து பழனிவேலின் உடல் அவரது சொந்த ஊரான அம்மகளத்தூர் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் லூர்துசாமி மற்றும் சின்னசேலம் வட்டாட்சியர் ஆகியோர் நேரில் சென்று பழனிவேலின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தினர். திருமணமாகி 9 மாதங்களில் 8 மாத கர்ப்பிணியின் கணவர் இறந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கணவர் இறந்த சோகத்திலும் நிறைமாத கர்ப்பிணியான ஐஸ்வர்யா தனது கணவனின் உடல் உறுப்புகளை தானம் செய்தது அப்பகுதி மக்களிடையே மெய்சிலிர்க்க வைத்துள்ளது.